முளை வந்துருச்சு, கதிர் வந்துருச்சு, நம்ம தானியம் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை உள்ள ஏதோ நடக்குது, கடவுள் செய்கிறாரு, போக போக வந்துடும். இது முதல் வெற்றி, இது அடுத்த வெற்றி, இது அதுக்கு அடுத்த வெற்றி, இது அதுக்கு அடுத்த படி. ஒரு படியா ஏறி வர வேண்டியதுதான். ஏன்னா உள்ள போன வசனம் வெற்றியை உண்டாக்காமல் விடாது. உந்தன் தாழ் பணிந்தே வந்தேனா இயேசுநாதா, கண்டேனும் மண்டை பேரானந்தமே. உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பே. உந்தன் தாழ் பணிந்தே வந்தேனா இயேசுநாதா, கண்டேனும் மண்டை பேரானந்தமே. உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பேன். உம்மை தொழுதே பேரின்பம் காண்பேன். வானம் உமது சிங்காசனம், பூமி பாதபடி மண்மை புகழ்ந்து போற்றி துதித்து களிப்பாய் என் இதயம் பூரிக்குதே உம் சந்நிதியே. உந்தன் தாழ் பணிந்தே வந்தேனா இயேசுநாதா, கண்டேனும் மண்டை பேரானந்தமே. உமக்கீடாய் யாருமில்லை, யாதுமில்லை என்பே. உம்மை தொழுதே பேரின்பம் காண்பே. வானம் உமது சிங்காசனம், பாதபடி மண்மை புகழ்ந்து போற்றி துதித்து களிப்பால் என் இதயம் பூரிக்குதே உம் சந்நிதியே. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை, சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ரூபாய் 700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். வசனத்தை விதைக்கிறோம், விதைக்கிறது மூலமா ரிசல்ட் உண்டாகுது வாழ்க்கையில. நாம் நம்பி இருக்கிற காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. தேவனுடைய ராஜ்யம் அற்புதமான ராஜ்யம் பாருங்க. அதனுடைய பலன்கள் எல்லாம் நமக்கு உண்டாக ஆரம்பிக்குது. ஆனால் உண்டாக ஆரம்பிக்கும் போது படிப்படியா அதுவும் எப்படி உண்டாகுது? ஒரு விதையை விதைச்சு முளை கிளம்பி அதுக்கப்புறம் கதிர், அப்புறம் கதிரில் நிறைந்த தானியம் அப்படின்னு 3 விதமா சொல்லியிருக்கு பாருங்க. 28வது வசனம், நிலமானது எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும், கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாக கொடுக்கும். முளை, கதிர், கதிரில் நிறைந்த தானியம், 3 ஸ்டேஜஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்குது எல்லாம், இல்லையா? ஒரு படிப்படியாக தான் கர்த்தர் கொண்டு போகிறாரு. நிறைய பேருக்கு இந்த படிப்படியாக போகிறது பிடிக்காது. அவங்களுக்கு எப்படின்னா தாவிடணும், இதிலிருந்து
அதுக்கு தாவிரணும், அதுலேருந்து அதுக்கு தாவி, அதுலேருந்து அதுக்கு அப்படி போயிடணும். தாவுறது அவங்களுக்கு லீப்பு. ஃபெய்த்துன்னு என்ன நினச்சிருக்காங்க? லீப்புன்னு நினச்சிருக்காங்க. லீப் ஆஃப் ஃபெய்த்து. படிப்படியாக போகிறதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் கர்த்தர் படிப்படியாக தான் வேலை செய்கிறார். அவர் எப்போவுமே இந்த விதைப்பு அறுப்பு தான் அடிப்படை பிரமாணம். அதான் சொல்கிறேன், விதைப்பு அறுப்பு தான் அடிப்படை பிரமாணம். அப்போ இந்த ஸ்டெப்ஸை விரும்பாதவர்கள், லீப்பை நம்பி இருக்கிற ஆட்கள், எல்லாம் தாவிரணும்னு நினைக்கிற ஆட்கள் ரொம்ப டேஞ்சர். அது வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படும். இந்த மாடியில் இருக்கிறேன்னு வைங்க, கீழே வர்றதுக்கு தாவணும்னு நினச்சேன்னா படிக்கட்டா, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. எவன் இந்த படிக்கட்டில் ஏறி மொல்லமாக ஒரு ஸ்டெப்பாக இறங்கி கீழே போகிறதாக்கும், நான் நேராக அப்படியே போயிடுறேன்னு போனால் அவ்வளோதான். ஆஸ்பத்திரியில் கையை வேலை உடச்சிட்டு எலும்பு கட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். எல்லாத்தையும் தூக்கி கட்டிடுவாங்க. முட்டாளுக்கு அதுதான் நடக்கும். புத்திசாலியாக இருக்கவன் என்ன பண்ணுவான்? இவன் உளுந்து அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்க, அவன் மொல்லமாக ஒரு படிக்கட்டாக இறங்கி வந்து கரெக்டாக வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த அடியும் இல்லை, எந்த வலியும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அந்த படி வச்சிருக்கிறதுக்கே ஒரு நோக்கம் இருக்குதுங்க. சும்மா வச்சிருக்கிறாங்க அலங்காரமா? அது படி டெக்கரேஷனுக்காக வச்சிருக்காங்க கிடையாது. மேலே இருக்கிற ஆள் கீழே பத்திரமா இறங்கி வர்றதுக்காக தான் படி. இது தேவையில்லைன்னு நினைக்கிற ஆள் பெரிய முட்டாள். அவன் வந்து அடிபட்டு விழுந்து கிடப்பான், அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அடுத்த 6 மாதத்துக்கு காலில் கட்டுதான், எல்லா வேலையும் நின்று போயிடும். ஒன்றும் முன்னேற்றம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. லீவ் போட்டு சம்பளம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் படிக்கட்டில் இறங்கி வந்தவன் கொஞ்சம் லேட் ஆகும். இவன் வந்ததை விட கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதான். இவன் வந்து என்ன பிரயோஜனம்? அவன் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் லேட்டாக வந்தாலும் வலி இல்லை, வேதனை இல்லை, எல்லாம் இருக்குது, எல்லாம் பத்திரமா இருக்குது. சந்தோஷமாக போய் அவன் பாட்டுக்கு வேலையை எந்த எலும்பும் உடையாது, ஒன்றும் ஆகாது, எந்த பாதிப்பும் இல்லை. இல்லைங்களா? ஏறுறது எடுப்போம். இப்போ இறங்குறது சொல்லியாச்சு. படி சொல்கிறேன், படிப்படியாக நடக்குது. இப்படியெல்லாம் சொன்னால் தான் விளங்குது. ஏறணும்னு வைங்க. இப்போ ஏறினது எப்படி ஏறுறேன் நான்? இப்போ முடிஞ்ச உடனே எப்படி ஏறுறதுன்னு கவலையிலையா இருக்கிறேன் நான்? கிடையாது. ஏன்னா நான் புத்திசாலி. படி வச்சிருக்கிறாங்க, வைக்க சொன்னது நான் தான், எனக்காகவே தான் வச்சிருக்கிறாங்க. அது ஆனால் மரியாதையாக போய் இங்கே இப்படி இறங்கி அப்படி போய் படியில் ஏறி அங்கே போய் படியில் ஏறி போயிடுவேன் நான் க்ளீனாக. அதனால் அதை பற்றி பெரிய கவலை கிடையாது. எனக்கு 2 கால் இருக்குது, நல்லா நடக்க முடியுது, கடகடன்னு இறங்கி ஓடிடுவேன் நான். ஒரு படிதான் ஏறி மேலே போய் சேர்ந்துடும். அதை பற்றி ஒரு கவலை கிடையாது. ஆனால் இந்த தாவர ஆள் இருந்தான்னா அவனுக்கு இப்போ மேலே போகிறதுன்னு நினைக்கும் போது கவலையாக தான் இருக்கும். அந்த பில்டிங்கை முதல்ல இப்படி பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த ஸ்டெப்ஸு புத்தியே கிடையாது. பாருங்கள், ஸ்டெப்ஸில் ஏறி போகணுன்ற அந்த எண்ணமே கிடையாது அவனுக்கு. தாவிரணும். அதனால நம்ம இவ்வளோ பெருசாக இருக்க அப்படின்னு பார்ப்பான். சரி, நம்ம ஓடி இப்போ வந்து தாவிடலான்னு சொல்லி பின்னால் நின்று ஓடி வந்து பார்ப்பான். கிட்ட வந்தோன்னே நடக்காதுன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நல்லா ஓடி வருவோன்னு இப்படியே தூரம் போய் ஓடி வந்து கடைசியில் வெறுத்து போயிடும், சலிச்சு போயிடும். ஒரு இது உண்டாயிடும், வெறுப்பும் சலிப்பும் விரக்தியும் உண்டாயிடும். முடியாது நம்மளால். என்ன அது இவ்வளோ உயரமாக இருக்குதே, எப்படி இதில் தாவி ஏறுறது? நம்ம கொஞ்சம் கூட யோசனை இல்லை. பாருங்கள், படிக்கட்டு அதுக்கு தானே வச்சுருக்கிறாங்க. இதை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. 1 ஸ்டெப் அட் அ டைம். ரொம்ப பலவீனமான ஆள் கூட, ஏற முடியாத ஆள் கூட கொஞ்சம் அந்த புடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சா கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் கரெக்டாக போய் சேரலாம். அது வந்து ஸ்லோ மெத்தடு, ஆனால் கடவுளுடைய மெத்தடு அது. அதனால அது ஷுவர் மெத்தடு, அது நல்ல மெத்தடு. கடவுள் எல்லாத்தையும் அப்படி வச்சுட்டாரு. எல்லாத்தையும் டைரெக்டாக இங்கேருந்து அங்கே தாவர மாதிரி வைக்கல. கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டெப்பாக முன்னேற மாதிரி வாழ்க்கையை டிசைன் பண்ணி கொடுத்துட்டாரு நமக்கு. அப்போ வாழ்க்கையில் முன்னேறணுமா, நல்லா வரணுமா, வெற்றி பெறணுமா, வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான்னு எழுதியிருப்பாங்க. வர தான் ஒரு ஸ்டெப்பாக தான், ஒரேடியா இல்லை, ஸ்டெப்பாக தான். நிறைய பேர் அவசரப்படுறத பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது, எங்கே கூச்சிட போகிறான் நான் தாவணுன்ற மூடில் இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்டியன்ஸு. அப்படி கிடையாது. வர விருத்தி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக இவ்வளோ வருஷம் 30 கிட்டத்தட்ட 27 வருஷம் 28 வருஷமாக செஞ்சுட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வர வேண்டியதுதான். ஆரம்பிச்சப்போ முடியவே முடியாத மாதிரி இருந்தது. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்டெப்ஸு. The steps of a righteous man, they are ordered of God. நீதிமானுடைய
ஒரு அடியும் தேவன் அதை ஆர்டைன் பண்ணுறார், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்காக வச்சிருக்கிறார். ஒரு ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டெப் ஏறிட்டேன்னா இன்னும் 10 தான் இருக்குது அப்படின்னு, அடுத்த ஸ்டெப் ஏறினா இன்னும் ரொம்ப குறைஞ்சிருது, வெற்றி நெருங்கிடுச்சு. அதனால் நான் விரக்தி அடைய வேண்டியதில்லை, நம்பிக்கை இருக்குது எனக்கு. அடுத்த ஸ்டெப் ஏறணும்னா நம்பிக்கை இருக்குது, இன்னும் கிட்ட வந்துட்டேன், சேர்ந்துருவேன் சீக்கிரம். கொஞ்சம் டைம் ஆகலாம், ஆனால் போய் சேர்ந்து. எத்தனையோ பேர் ஷிப்ரேக் ஆகி போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு 28 வருஷத்தில். ஆனால் மொல்லமாக நான் நடந்துகிட்டே இருக்கிறேன், மொல்லமாக ஏறி வந்துட்டேன். என்ன படிகளை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். படி ஒன்று ஒன்றா ஏறி வந்துடலாம். அப்போ முன்பு முளை, பின்பு கதிர், அதன் பிறகு கதிரில் தானியம். ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் வசனம் உள்ள போது எப்படி வேலை செய்யுது. ஒரு ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்பும் பெரிய கொண்டாட்டம் தான். ஒரு முளை வந்த உடனே அதை பற்றி வசனப்படக்கூடாது, என்ன இவ்வளோ காத்திருந்து கடைசியில் திருவண்டு என்னதுவோ வந்திருக்குது அப்படின்ன கூடாது. இந்த முளை வந்தது கதிர் வரப்போகிறதுன்றதுக்கு அத்தாட்சி இது. அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப மகிமையான ஸ்டெப்பு. அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஷோரா வந்துடும், ஏன்னா கதிர் வந்த பிறகு தானியம் வந்துடும். இப்போ ஒரு சிறிய வெற்றி, அதை கொண்டாடணும். ஒரு கொட்டாயை போட்டேன் பாருங்க, சின்ன கொட்டாயை போட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். என்னத்தை பண்ணுறது, நான் ஒரு அகுஜா மைக்ரோஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு தகர டப்பா மாதிரி ஸ்பீக்கர்ஸு, இது ஹானு. ஆரம்பத்தில் ஹானு 60 ரூபா வாரம் வாடகை கொடுத்தா ஹானு 2 கட்டி விடுவான், அது ஒரு முழுக்க கேட்கும். அது சைக்காது, எவ்வளோ அழகாக பாடினாலும் அது அசிங்கமாக்கி தர்றதுக்கு தான் இது. ஸோ என் பாட்டெல்லாம் அந்த ஹானில் வந்து எத்தனை வருஷம் வந்தது தெரியுங்க. அந்த ஹான்லேயே பாடி 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 அதுக்கும் ஆள் வந்தது கேட்குறதுக்கு. அந்த காலத்தில் அவங்க காதம் அப்படி இருந்தது. என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு காலம். அதுலேருந்து இப்போ போஸ் ஸ்பீக்கருக்கு வந்திருக்கிறோம். அப்படிதான் ஆரம்பிச்ச பாருங்க. அதில் பாடி இந்த கொட்டையை போட்டு ஆரம்பித்த உடனே முதல்ல ஆரம்பித்தப்போ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, என்னடா இது என்னத்த பெரிய இதுன்னு. அப்புறம் பார்த்தா கொட்டையை நிறைஞ்சிருச்சு, முளை வந்த மாதிரி. எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, ஆஹா கொட்டையை போடு ஒரு கொட்டை, இன்னொரு தட்டுப்பந்தல் போட்டு சுற்றில அப்படின்னு சின்ன தட்டுப்பந்தல் போட்டால் அதுவும் நிறையுது. அதுவும் நிறைஞ்ச உடனே நல்ல முளை வந்துருச்சு, கதிர் வந்துருச்சு, நம்ம தானியம் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை உள்ள. ஏதோ நடக்குது, கடவுள் செய்கிறாரு, போக போக வந்துடும். இது முதல் வெற்றி, இது அடுத்த வெற்றி, இது அதுக்கு அடுத்த வெற்றி, இது அதுக்கு அடுத்த படி. ஒரு படியா ஏறி வர வேண்டியதுதான். ஏன்னா உள்ள போன வசனம் வெற்றியை உண்டாக்காமல் விடாது, நிச்சயமா அது வெற்றியை உண்டாக்கும். பொறுமை இருக்கணும். திரும்ப ஒரே ஒரு வசனம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லிடுது, டோன்ட் காஸ்ட் அவே யுவர் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. என்னது நம்பிக்கையை, தைரியத்தைனா நம்பிக்கையை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. ஏன்? அடுத்த வசனம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுறதுக்கு பொறுமை தேவையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்கு தத்தம் இருக்குது, சில நேரத்தில் பெறுவதற்கு நேரம் ஆகுது. ஏன்னா எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் நடக்குது. எப்படி வாக்கு தத்தத்தை நம்ம பெறுறோம்? விதை உள்ள போய் நிலத்தில் போய் முளை கிளம்பி கதிர் வந்து கதிரில் தானியம் வர்றது போல அப்படி தான் வருது எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில். இருக்கீங்களா? எல்லாம் அப்படி தானே வருது. அப்போ அப்படி வருதுன்னா எனக்கு அதில் நம்பிக்கை வேணும். அதனால தான் என்னுடைய தைரியத்தை நான் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு எனக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். இதுதான் ஒரு ஆள் பொறுமைக்காக ஜெபம் பண்ணார் பாருங்க. ஆண்டவரே பொறுமையை தார, இப்போதே தார ஆண்டவர். அடக்கடங்க, இந்த வினாடியை தாரும். ஜெபம் பண்றது பொறுமைக்காக. கொஞ்சம் பொறுமையா ஜெபம் பண்ணுங்களேன். பொறுமை இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது.
விசுவாசி ஆபிரகாமெல்லாம் எப்படி சுதந்திரிச்சான்னு எழுதியிருக்குது? விசுவாசத்தோடும் பொறுமையோடும் எல்லாவற்றையும் வித் ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ் தே இன்ஹெரிட்டட் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். இப்படி தான் சொல்லியிருக்குது. பொறுமையோடும் விசுவாசத்தோடு ரெண்டுத்தோடு தான் வெறும் விசுவாசம் இல்லை, பொறுமை. நிறைய பேருக்கு விசுவாசம் புரிஞ்சிச்சு, பொறுமை புரியல. பொறுமைனா என்ன? அப்படியே காத்திருக்கலாம்யா, என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும்னு நம்புகிறேன், அதான் பொறுமை. கிடையாது. அது உலக பிரகாரமாக சொல்கிறது பொறுமைன்னு. பொறுமைன்னா பைபிள் படி என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சின்றாங்க. பொறுமைங்கிறது கன்சிஸ்டன்சினா நல்ல காலத்துலேயும் கெட்ட காலத்துலேயும், நல்ல சூழ்நிலையிலும் கெட்ட சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பது, மாறாமல் இருப்பது. இன்றைக்கி என்ன சொல்லணும் அதே தான் நாளைக்கும் சொல்லுவது. இன்றைக்கி நல்லா இருக்கும்போது ஒன்று சொல்கிறது, நாளைக்கு கொஞ்சம் சூழ்நிலை மாறினோடனே வேறு ஒன்று சொல்லுவது. கன்சிஸ்டன்சி கிடையாது, அது ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. பொறுமைன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி சொல்கிறேன், என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குறான்னு சொல்கிறேன். நாளைக்கு பார்த்தா பிரச்சனை இன்னும் ஆழமாயிடுச்சு, இன்னும் பெருசாகிடுச்சுன்ற மாதிரி தெரியுது. அப்போவும் என்ன சொல்கிறேன்? என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு சொல்கிறேன். இன்னும் அதை விட பெரிய பிரச்சனை மாதிரி அடுத்த நாள் தெரியுது. அப்போவும் என்ன சொல்கிறேன்? என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இதுதான் பேஷன்ஸ். பேஷன்ஸ்ன்றது நாளைக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்றது இல்லை. பேஷன்ஸ் என்ன? நான் எந்த விசுவாசத்தில் நிற்கிறேனோ அதிலேயே நிற்பது, அதிலேயே கன்சிஸ்டண்ட்டாக இருப்பது தான் பேஷன்ஸ். அப்போ பாருங்கள், இந்த பேஷன்ஸு இருந்தால் என்ன ஆகிறது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. எதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குதோ அதெல்லாம் அப்படி தான் பெற்றுக்கொள்கிறோம். கடைசியாக சொல்லிடுறது, இந்த விசுவாச ஜீவியம் அல்லது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது சில நேரத்தில் இந்த உலகத்தில் இதை புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோணும். ஏன்னு சொன்னால், நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்கோம், எல்லாம் அந்த பக்கம் தான் போகிறாங்க. உலகம்னா அப்படி தான், இந்த இது மாதிரி தான். இந்த ராத்திரியில் மாடுகள்லாம் ஓட்டிகிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாடை கேட்டு பாருங்க, ஏன் அப்படி போகிறேன்? அந்த மாடு போகுது, அதனால அப்படியே போகிறேன். எல்லா மாடும் எப்படி போதோ அப்படியே தான் மீதி மாடு போகும். அந்த மாதிரி உலகம் ஒரு வழியாக போயிட்டு இருக்குது. உலகம் மெத்தடு வேறு. அவங்க பயம், சந்தேகம், தாழ்ச்சி, அவிஸ்வாசம், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சகஜம். அப்படி தான் அவங்க எதை எடுத்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அவங்கள்ட்ட, நீங்கள் எதாவது பெருசாக போய் பேசுனீங்கன்னா அவனே சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாதுப்பா, நமக்கு வேணாம் அதெல்லாம். நாம் சாதாரண ஆளுங்க, நமக்கு என்னத்துக்கு அதெல்லாம், உனக்கு என்னத்துக்கு அது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, ஏன்ப்பா படிக்கலைன்னா, எங்கள் ஊரில் யாருங்க படிச்சிருக்கிறா? ஒரு ஆள் கூட பிஏ வாங்கினது கிடையாதுன்னாரு. நீயாவது வாங்கி தொலை, என்ன ரெக்கார்டாக கீப்பப் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் யாரா அதெல்லாம் படிச்சிருக்கிறா, நீ போய் அதை ஏன் வீணாக படிச்சுட்டு இருக்கிற, நீ எப்படியே இருந்துருன்றாங்க. கடவுளை கலாச்சாரத்தை அப்படியே காப்பாற்றிக்கிறீங்க போல இருக்குன்னு. யாருமே படிக்கல, நீ அது படிய அப்படி யோசிக்க முடியல பாருங்க. ஏன்னா எல்லாம் படிக்கலாம், நானும் படிக்காமலே இருந்துடுறேன். யாரும் அந்த மாதிரி வேலைக்கு போனதில்லை, நானும் அது மாதிரி வேலைக்கு போகாமல் இருந்தேன். யாரும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதில்லை, நானும் ஆரம்பிக்காமல் இருந்துடுறேன். யாரும் இப்படி பண்ணதில்லை, அதனால நானும் பண்ண மாட்டேன். அப்படிங்கிறது தான் உலக வழக்கம் பாருங்க. எல்லாம் போகிறது செய்யல, எல்லாரும் போயிடுறது. விசுவாசன்றது எதிர்நீச்சல் போடுற மாதிரி. எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி போயிட்டுருக்கோம். அப்படி போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கு ரெடியாக இருக்கணும் முதல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் கோளரா உனக்கு, ஏன் அப்படி போகிற, எல்லாம் போகிறாங்க, அப்படி தெரியுதா உனக்கு, இப்படி எனக்கு சொன்னாங்க நிறைய பேர். என்ன தம்பி ஒரு மாதிரி இருக்கிற, எல்லாம் ஒரு மாதிரினா நீ ஒரு மாதிரியா? ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப்ஸ். டே அப்பா, என்ன பெரிய ஞானிகள், எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க பாதையை அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸை பின்பற்றி நீயும் போ அப்படின்றான். நான் டிசைட் பண்ணிட்டேன், இவங்க போகிற பக்கம் போகவே கூடாது. ஒருத்தர் இப்படியே சொன்னேன்னா, நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்கன்னு பார்த்து அதுக்கு எதிர்மறையாக போனால் கரெக்டாக இருக்கும்னு. அதுதான் கரெக்டான பாதை. நீங்கள் போகிறது தப்பானது. எப்படி தப்புன்னு தெரியும்னா நீங்கள் போகிறீங்களே, அதனாலே சொல்லலாம். நான் எதிர்பக்கம் போக ஆரம்பித்தேன். எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. நீ மட்டும் என்ன தம்பி இப்படி போயிட்டுருக்கிற, நல்லதில்லை, இது சரிப்படாது, இது பண்ணாது. நம்ம தனியாக போட்டில் இருக்கிறோன்னு வைங்க, போட்டெல்லாம் இந்த பக்கம் போகுது, நம்ம இப்படி போகிறோம். தண்ணி இந்த பக்கம் ஓடுது, நம்ம எதிர்நீச்சல் போட்டுட்ருக்குறோம். கஷ்டப்பட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்குறோம். எல்லோரும் இந்த பக்கம் சுலபமாக போயிட்டுருக்குறாங்க. அவங்க கூட போட்டில் உட்காந்துருக்கிற எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, எல்லாம் போட்டு ரோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சர்ன்னு போகுது. நம்மளுக்கு கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாருங்கள், போட்டில் இருக்கிற ஆளுங்களே சரியில்லை.
அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஏன் இப்படி போற, எல்லாம் அப்படி போறாங்க இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களை சொல்றேன். உனக்கு என்ன கோளாறு, எல்லாம் அப்படி போறாங்க, எல்லாம் இப்படி போறாங்க, நீ அப்படி போற, நீ அப்படி போ, உட்காரு, அப்படி பண்ணாத, இதை செய்யாத, அது வேணாம் உனக்கு. இதனால தான் இந்த விசுவாச வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், இந்த உபத்திரவத்தினாலேயே. இது என்னன்னா முதல்ல துவக்கத்தில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் பண்ணுறது கரெக்டுன்றது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் வசனத்தை விசுவாசிக்கிறது, நீங்கள் நம்புறது, நீங்கள் எதிர்பார்க்கறது, இதெல்லாம் நடக்குமான்ற இது. அப்புறம் நீங்கள் தனியாக மல்லு கொடுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் வர்றார். ஆண்டவர் சொல்கிறாப்பா, நீ கரெக்டாக என் பாதையில் போயிட்டுருக்கிற, நீ பயப்படாத. அவங்கெல்லாம் 4 பேர் சேர்ந்து ட்ரோ பண்ணுறாங்க, நல்லா புருன்னு போகுது. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் சொல்கிற பக்கம் நீ தானே போயிட்டுருக்கிற, அதனால் நான் உனக்கு ஒரு மோட்டர் ஃபிட் பண்ணி தரேன். நல்ல ஜெட் மோட்டரு, சும்மா ஆன் பண்ணினா போதும், பிச்சுட்டு போயிடும். ஓ ஓ தண்ணி எந்த பக்கம் வந்தா என்ன, இந்த மோட்டர் அதை காட்டிலும் வேகமானது, உன்னை எங்கே கொண்டு போகணுமோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கும்பா, நீ பயப்படாத, என் வல்லமையை உனக்கு தர்றேன், என் அபிஷேகத்தை தர்றேன், என் அனாயிண்டிங்கை தர்றேன், என் பலத்தை தர்றேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கொண்டாந்து மோட்டரை ஃபிட் பண்ணி விடுறாரு. மோட்டரை ஃபிட் பண்ணி விட்டு வேகத்தை பார்த்த உடனே போட்டில் இருந்த ஆளுகள்லாம் சரியாயிடுறாங்க. சொன்னது கரெக்டு தான் நீ. சொன்னது. அப்புறம் இவங்க இம்சை கொஞ்சம் நிற்கும். அப்புறம் அந்த பக்கம் போறோன்னு ஒரு மாதிரி பார்த்தோம் பாருங்க, இப்போ ஆச்சரியத்தோட பார்ப்போம், அடே திருப்பி 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 எப்படி போகலாம், அது நல்லா இருக்குது. அவர் போறது நிறைய பேர் இப்போ யூ-டர்ன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டம், ஆனா நீங்க உங்களை மாத்துறது இல்லாம நிறைய பேரை மாத்திடுவீங்க. தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், தேவனுடைய ராஜ்யம் வரும், பரலோகத்து சித்தம் இந்த பூலோகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இதுதான் விசுவாச வாழ்க்கை. இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்கிறது. உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள்
இதங்கள் இசைப்போம். அல்லேலூயா எல்லோரும். அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரா பராக்கிரமம் செய்வோம், அவரா உண்டா வெற்றி என்றுமே அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை, தரித்தே நாளும் உயர்வோம். கர்த்தரா பராக்கிரமம் செய்வோம், அவரா வெற்றி என்றுமே அவர் நாமும் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை, தரித்தே நாளும் உயர்வோம். கர்த்தரா பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை, தரித்தே நாளும் உயர்வோம். கர்த்தரா பராக்கிரமம் செய்வோம், அவரா உண்டாகும் வெற்றி என்றுமே அவர் நாமம் உயர்த்தி